பணத்துக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். எவ்வளோ சொன்னாலும் என்னோட குழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பே புரியல. இந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கு. இத நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கோம். அந்த மாரி நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக, உங்க குழந்தைகளுக்காக ஒரு 5 முக்கியமான ஐடியாஸ நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ரீசென்ட்டா என்னுடைய ஸ்கூல் ரீயூனியன் ஃபங்ஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்க போயிருந்தபோது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட குழந்தைங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பணத்தை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தபோது, ஒரு ஃப்ரெண்டோட குழந்தைகிட்ட இந்த கேள்வி வந்தது. "உனக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா?" அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அந்த குழந்தை உடனடியா சொன்ன பதில் என்னன்னா, "பணம் ஏடிஎம்ல இருந்து வரும்" அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுச்சு. இன்னொரு குழந்தை, பக்கத்துல இருந்த குழந்தை யூபிஐல ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா சிரிக்கிறதோட இல்லாம ஆக்சுவலா நாங்க சிந்திக்க ஆரம்பிச்சது என்னன்னா, அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தை பத்தி நம்ம எதுவுமே சொல்லி கொடுக்கலையோ, ஏன்னா பணம் எங்க இருந்து வருது, இது எப்படி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எங்கேயோ நம்ம சொல்லி கொடுக்கலையோன்ட்டு அதுக்கப்புறமா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கும் போது இந்த ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் வந்தது. அப்போ குழந்தைங்களுக்கு நம்ம எப்படிதான் பணத்தை பத்தி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைங்களோட பர்த்டேவை பெரிய அளவுல செலவு பண்றோம். அப்போ அந்த குழந்தையோட பர்த்டேவை அவங்களையே ஆர்கனைஸ் பண்றதுக்கு முதல்ல அவங்கள இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதுல முக்கியமா என்னன்னா, ஒரு பட்ஜெட்டை நீங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம். அது 1000 ரூபாவா இருக்கலாம், இல்ல 5000 ரூபாவா இருக்கலாம், இல்ல 10,000 ரூபாவா இருக்கலாம். முதல்ல இந்த பட்ஜெட்டுக்குள்ள உன்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷனை நீயே ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னா, அவங்க முதல்ல இந்த ரிசோர்ஸ் அலோகேஷனை கத்துப்பாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்ப நான் கேக் அதிகமான விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க முடியாது, ஆர் இந்த ஒரு ஸ்நாக்ஸை என்னால் ஆர்டர் பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிளஸ் எது ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங்கை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்ன்றது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை வெறும் கொண்டாட்டமா மட்டும் இல்லாம கொண்டாட்டத்தோட சேர்த்து அவங்களும் ஏதாவது கத்துப்பாங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் நல்லது. நீங்க கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த நீங்க எளிதா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால அவங்கள மணி ரிலேட்டட் விஷயங்கள்ல கண்டிப்பா இன்வால்வ் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட முதல் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் உலகத்துல இருக்கும். சாப்பாடு வேணும்னா ஒரு பட்டனை தட்டினா சாப்பாடு வருது. ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும், இல்ல ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும், எதுவா இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயே பண்றோம். அதே மாதிரி பணமும் பாத்தீங்கன்னா ஒரு யூபிஐ ஸ்கேன் மூலமா நடக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு எல்லாமே இமீடியட்டா நடக்கிறதுனால எதுவுமே டிலேடா வந்தா அதை அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல, அவங்களால பொறுமை காக்கவும் முடியல. அப்போ டிலேடு கிராட்டிஃபிகேஷன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தான் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா உலகம் மாறி இருக்கு, அதனால நிறைய பயன்கள் இருந்தாலும் இது மன ரீதியா நிறைய குழந்தைங்களுக்கு எந்த விஷயமுமே டிலேடா கிடைக்காது, எல்லாமே இமீடியட்டா கிடைக்கும்ன்ற ஒரு நமக்கே தெரியாத ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கு. அப்போ இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு குழந்தைகிட்ட ஒரு 100 ரூபாய் ஒரு பாக்கெட் மணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்கெட் மணியை கொடுத்துட்டு இந்த பணத்தை நீ உடனடியா செலவு பண்ணாம ஒரு மாசம் நீ வச்சிருந்தன்னா, இந்த 100 ரூபாவை அப்படியே வச்சிருந்தன்னா உனக்கு நான் இன்னொரு ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. அவங்க அதை பண்றாங்களா பண்ணலையான்றது அடுத்தது. பட் அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. அப்ப நான் பணம் கொடுத்தவனே செலவு பண்ணாம அதை நான் வச்சிருந்தேன்னா எனக்கு ஆக்சுவலா அதிகமா பணம் கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய தேவையை ஆக்சுவலா தள்ளி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. இதை அடுத்த கட்டமா நீங்க ஒரு 1000 ரூபாவோ இல்ல 10,000 ரூபாவோ அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு இதை நீ தொடாம இருந்த அப்படின்னா அது உனக்கு ஒரு வட்டியை கொடுக்கும்னு சொல்லி ஒரு பேங்கிங் பிளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதோட இல்லாம நீங்க ஒரு வருஷம் நீ இந்த பணத்தை தொடாம இருந்தனா நான் உனக்கு டபுளா பணத்தை கொடுக்குறேன், ஆர் இன்னொரு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பழக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த காத்திருப்பதின் நன்மையை அவங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஆய்வுகள் நடந்ததுல எந்தெந்த குழந்தைங்க தன்னுடைய ஆசைகளை தள்ளி வைக்க முடியுதோ அவங்க எதிர்காலத்துல எப்பவுமே பெட்டரா வந்திருக்காங்கன்னு பெரிய ஆய்வு நடத்தி அதுல இருந்து வந்த ரிசல்ட் அதை ஊர்ஜிதப்படுத்துது. அடுத்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஆக்சுவலா நிறைய பெரியவங்களுக்கே புரியறது இல்லை. ஆனா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கற மூலமா அட்லீஸ்ட் நம்மளும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்
எந்த குழந்தை வந்து வாழ்க்கையில சீக்கிரமா கத்துக்குதோ அது ஆக்சுவலா வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து தன்னோட பணத்தை வளர்க்கறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் அவங்களோட ஸ்கில்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அது வந்து உதவியா இருக்கும். ஸோ மேத்தமேட்டிக்ஸா வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறோம், அவங்கள வந்து டெஸ்ட் பண்றோம். நீங்க வந்து ₹1 பணத்தை கொடுத்து அதை 10 வாட்டி டபுள் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன ஒரு கேள்வியை போட்டீங்கன்னாலே அந்த குழந்தை ஆக்சுவலா சிந்திக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலா இது நம்மளே கூட பண்ணி பார்க்கலாம். ₹1 10 வாட்டி டபுள் ஆச்சுன்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டா நமக்கே வந்து ஒரு கால்குலேட்டர் தேவைப்படலாம். இல்ல ஆக்சுவலா ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நம்ம கணக்கு பண்றதுக்கு மேபி ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், மேபி அதோட ஜாஸ்தியா கூட ஆகலாம். ஆக்சுவலா ₹1 10 வாட்டி டபுள் ஆச்சுன்னா ₹1 வந்து ₹1024 ஆயிரும். அது எப்படி ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 16 32 64 128 256 512 அப்புறம் 1024. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10 வாட்டி டபுள் ஆயிருக்கு. ஸோ அப்போ ₹1 10 வாட்டி டபுள் ஆச்சுன்னா 1024 ஒரு பெரிய தொகை. ஸோ இதை வந்து நம்ம புரிய வைக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு லெசனையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். 1 2 ஆவறதுக்கு ஆன அதே டைம் தான் 512 1024 ஆவறதுக்கும் அதே டைம் தான் இருக்கு. அப்போ ₹1 ₹2 ஆவறதுக்கும் ₹512 1024 ஆவறதுக்கும் ஒரே டைம் தான் ஆகுது. ஏன்னா இங்கேயும் டபுள் தான் இருக்கு, அங்கேயும் டபுள் தான் இருக்கு. ஸோ ஒரே டைம் தான் ஆகுது. அப்போ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்லயும் இனிஷியல் பீரியட்ல காம்பவுண்டிங் வந்து ரொம்ப சின்னதா தெரியும், ஆனா அதே எதிர்காலத்துல வந்து அந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப பெருசா தெரியும். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தா மாதிரியும் இருக்கும், பிளஸ் பணம் இந்த அளவுக்கு வெயிட் பண்ணா மல்டிப்ளை ஆகுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஜென்ரலா மணி ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ் குழந்தைங்க முன்னாடி பண்றதை நிறைய பேரண்ட்ஸ் தவிர்க்கிறாங்க. ஆக்சுவலா அது இல்லாம நீங்க ஆக்சுவலா கான்வர்சேஷன் அவங்க கிட்ட கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அவங்க இருக்கும்போது கூட இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்ற ஒரு கான்வர்சேஷன் அவங்க முன்னாடி பேசலாம். இல்ல நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க முன்னாடி நீங்க பேசுனீங்கன்னாலே அவங்களோட பிஹேவியர்ல பெரிய சேஞ்சஸ் வரும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய கஷ்டத்தை ஏன் நம்ம வந்து குழந்தைக்கு சொல்லி தரணும், நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதா வந்து ஒரு பெரிய சேலஞ்சா மாறுது. அப்ப குழந்தைய பொறுத்த வரைக்கும் எப்ப காசு கேட்டாலும் அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ காசு கேட்டா காசு கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது இப்ப குழந்தைகளுக்கு எப்படி கஷ்டம் தெரியும். கஷ்டத்தை சொல்லி கொடுக்க வேண்டியதும் நம்மளோட வேலை தான். அப்கோர்ஸ் அவங்க கீழே விழுந்தா தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம இருக்கோம், ஆனா கீழே விழாம அவங்களால வந்து நல்லபடியா நடக்க முடியாதுன்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த கான்வர்சேஷனை அவங்க முன்னாடி நீங்க பண்ணீங்கன்னா ஆக்சுவலா அவங்களோட பிஹேவியர்ல கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். அதனால மணி கான்வர்சேஷனை குழந்தைய வச்சு பண்ண ஆரம்பிங்க. அவங்களுக்கு முழுசா புரியலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புரிஞ்சதுனாலே அவங்களோட பிஹேவியர்ல கண்டிப்பா மாற்றம் வரும். அதுக்கப்புறமா நீங்க ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா ஷாப்பிங் போய் அந்த குழந்தையோட ஒரு பார்கெயின் பண்ற ஒரு கான்வர்சேஷன் நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு கேஷை கொடுத்து அவங்கள வந்து டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பொருளை ₹70 வாங்கினா ₹100 கொடுத்தா திரும்பி சேஞ்ச் வாங்கணும்னு கூட தெரியாத நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அப்போ சம்வேர் நம்ம நிறைய விஷயத்துல டிஜிட்டலா மாறி இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு வந்து ஒரு ஃபன் பேஸ்டு ஆக்டிவிட்டியா நீங்க சொல்லி கொடுக்கும்போது அது ஒரு லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுக்கும். பிளஸ் மணி ரிலேட்டடா அவங்க இன்னும் வந்து சென்சிபிள் ஆவாங்க. பிளஸ் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து தேடாம அது கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது, கஷ்டப்படாம கிடைச்சதுன்னா அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அதே மாதிரி அவங்க கேட்கிற போதெல்லாம் நீங்க பணத்தை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டப்படாம பணம் வந்துட்டே இருக்கு. அப்ப அவங்களுக்கு வேல்யூ தெரியும்னு நம்ம நம்புறது ஆர் எதிர்பார்க்கிறது ஆக்சுவலா தப்பே நம்ம சைடு தான். அப்போ குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை சொல்லி வளர்த்து அவங்களுக்கு கொஞ்சம் டிலேடா ஒரு பணம் கிடைச்சதுன்னா தான் பணத்தோட வேல்யூ அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்த உங்களுக்கு வந்து ஐடியாவா நான் கொடுத்துருக்கேன். இந்த 5ல எது வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அதை முதல்ல உங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ரன்னா நீங்க வந்து பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து ஒரு சேஞ்சஸ் வந்ததுன்னா இதை ஒண்ணா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பா ஓரளவுக்கு கம்மியாகும். குழந்தைங்களுக்கு வந்து பணத்தோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல பேசிட்டே இருக்கோம். ஃபாலோ சிம்பிளி சுந்தர், இன்வெஸ்ட்மெண்ட் மேட் சிம்பிள்.